படப்பிடிப்பு தளத்தில் நடந்த கோர விபத்து. விபத்தில் சிக்கிய அந்த முக்கிய நடிகர். மருத்துவமனையில் ஏற்பட்ட பரிதாபம். கண்ணீர் மூழ்கிய தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவில் காதல் தேசம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானவர் நடிகர் அப்பாஸ் அவர்கள். இந்த படத்துல ஒரு சாக்லேட் பாயா பிளே பாயா நடிச்சிருப்பாரு அப்பாஸ். முதல் படமே அவருக்கு பயங்கர ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சது. இவர் ஒரு மலையாள நடிகர். இவரு வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கும்போது தான் இவரை சினிமாவுல தமிழ்ல முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. முதல் படமே இவருக்கு பயங்கர வெற்றி. சொல்லப்போனா அந்த நேரத்துல தமிழ் சினிமால இருந்த பெண் ரசிகர்கள் எல்லாருமே இவரை தான் நடிகரா ஏத்துக்கிட்டாங்க. இவருக்குன்னு பெண் ரசிகர்கள் ஏகலமா அதிகமா இருந்தாங்க. எக்கச்சக்கமான பெண் ரசிகர்கள் கொண்ட அப்பாஸ் அவர்கள் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15 படங்களை கமிட் ஆனாரு. அடுத்தடுத்து எந்த படத்தோட கதையும் எதையும் கேட்காம அவர் பாட்டுக்கு நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா முதல் திரைப்படம் வெற்றி அடைஞ்சது. போக போக அவர் நடித்த இந்த திரைப்படமும் சரியா வெற்றி அடையல. அதனால இவருடைய பட வாய்ப்புகள் அப்படியே டக்குன்னு குறைய ஆரம்பிச்சது. ஸோ படத்தோட கதையை பத்தி யோசிக்காம அப்பாஸ் அவர்கள் நடிச்ச எல்லா படமும் ஃபிளாப் ஆகுறதுனால நடிகர் அப்பாஸுக்கு ஹீரோ அடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கல. இருந்தாலும் அப்பாஸ் அவர்கள் தமிழ் சினிமால கிடைக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களையும் ஏத்து நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஒரு நல்ல நடிகர் எந்த கதாபாத்திரம் நடிச்சாலும் கண்டிப்பா ரசிகர்கள் அதை விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பாஸ் நடித்த எல்லா படத்தையுமே ரசிகர்கள் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பா பெண் ரசிகர்கள். அந்த பெண் ரசிகர்களுக்காகவே அப்பாஸ் அவர்கள் அதன் பிறகும் நிறைய படங்கள்ல ஹீரோவாகவும் முக்கியமான கதாபாத்திரமும் நடிச்சாரு. அப்படி அவரு நடிக்கிற எல்லா படமும் வெற்றியும் அடையல. போக போக அவருக்கு பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதன் பிறகு அப்பாஸ் அவர்கள் வேறு வழியே இல்லாம பட வாய்ப்பே இல்லாம போன நேரத்துல தனது சொந்த முயற்சினால வெளிநாடுகள்ல போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வெளிநாட்டுல போயிட்டு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அங்க போய் அவர் பண்ண பிசினஸ் எல்லாமே தோல்வி அடையதும் அவரு என்ன பண்ண தெரியாம பயங்கர நஷ்டத்துல கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. அதிக கடன் சுமை காரணமா என்ன பண்ண தெரியாம தனக்கு கிடைச்ச எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கு திடீர்னு கார் ஆக்சிடென்ட்ல அவருடைய கால் பகுதியில பயங்கர காயம் ஏற்பட்டு அதன் காரணமா அறுவை சிகிச்சை செய்தாரு. அறுவை சிகிச்சை செய்து வீட்டிலேயே முடங்கி போன அப்பாஸ் அவர்களுக்கு என்ன பண்ண தெரியாம பயங்கரமா ஒரு கஷ்டத்துல உள்ளானாரு. அதன் பிறகு அப்பாஸ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி அங்க கிடைக்கிற எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்போதான் நடிகர் அப்பாஸை வைத்து தமிழ்ல மீண்டும் படம் இயக்கலாம் அப்படின்னு ஒரு இயக்குனர் முடிவு பண்ணி நடிகர் அப்பாஸை போன்ல தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அதன் பிறகு நடிகர் அப்பாஸை இப்போ சென்னைக்கு வர வச்சிருக்காரு அந்த முக்கிய இயக்குனர். சென்னைக்கு வர வைத்து அவரை இப்போ ஒரு முக்கியமான திரைப்படத்துல கமிட் ஆக்கி நடிக்கவும் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த படத்தோட கதையை கேட்டு நடிகர் அப்பாஸ் கண்டிப்பா இந்த படத்துல நம்ம நடிச்சோம்னா மீண்டும் தமிழ் சினிமால ஒரு நடிகரா நம்ம ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த படத்துல கமிட் ஆகி இப்போ படத்துல நடிச்சிட்டும் இருக்காராம் அப்பாஸ் அவர்கள். இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங்ல அவருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு முக்கியமான சண்டை காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. இதுல அவருக்கு பதிலா டூப் வைத்து இந்த சண்டை காட்சியை படமாக்கலாம் அப்படின்னு அந்த படத்துல இயக்குனர் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நான் கம்பேக் கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த சண்டை காட்சியில நானே இறங்கி நடிச்சாதான் மக்கள் அதை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு அப்பாஸே அந்த சண்டை காட்சியில இறங்கி நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அந்த சண்டை காட்சி நடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய கால்களை ஏற்கனவே அறுவை சிகிச்சை செஞ்சாங்க இல்லையா, அந்த கால் பகுதியில திடீர்னு அவருக்கு வலி ஏற்பட்டு அவரு திடீர்னு அந்த வலியில துடிச்சிருக்காரு. அதோட தவறி கீழும் விழுந்திருக்காரு. அவரு மாடிப்படில இருந்து இறங்கி வரும்போது தவறி விழுந்ததன் காரணமா அவருடைய தலைப்பகுதியிலையும் உடம்புல மிக முக்கியமான பகுதியிலையும் பலத்த காயம் ஏற்பட்டு அங்கேயே பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி போயிருக்காரு. அவரை உடனடியாக மீட்டெடுத்து கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க படக்குழுவினர். ஆனா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு சுத்தமா மூச்சே இல்லை அப்படின்னும். அதன் காரணமா உடனடியாக மருத்துவர்கள் அவருக்கு செயற்கை சுவாசமும் அளிச்சிருக்காங்க. செயற்கை சுவாசத்துல இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்திலே வெளியாயிருக்கு. இது அப்பாஸ் ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.